பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து பெரிய பிராண்டா ப்ரொமோட் பண்ணப்பட்ட இந்த பிராண்டை நான் வாங்கியிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும். இதுலலாம் வந்து நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்டும் பண்ணுவோம். அதுக்கு வந்து பேசிக்கா ஒரு இது அதுதான் வாய் கொளறதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? இது நான் சொல்றது எல்லாமே நீங்க தனித்தனியா வாங்கினா கூட உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல உங்க பட்ஜெட் தாண்டாது. ஆனா இதோட பட்ஜெட் வந்து 40,000 ரூபாய், 45,000 ரூபாய். என்னடி சொல்ற? இது என்ன பண்ணும், இப்படி வச்சு இப்படி இங்க பாருங்க தெரியுதா, இந்த மாதிரி வந்து இது கிளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு இந்த பிரஷ் தராங்க நமக்கு. நிறுத்துங்களாண்டா, வர நிறுத்துறவன. மற்ற ஏர் ட்ரையர்ஸா இருக்கட்டும், மற்ற ஹேர் டூல்ஸா இருக்கட்டும், அது வந்து ஒரு ஹீட், எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் பண்ணி தட் வில் கிவ்ஸ் யூ சம் ஸ்டைல் டு அ ஹேர். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்ததுன்னா, வர காற்று வந்து இதுக்குள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகிட்டு அந்த காற்று வந்து இதுவரையும் வந்து that's why it's called an air wrap. ஓ அப்படியா விஷயம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எல்லா செலிப்ரிட்டிஸ்லையுமே வந்து பார்த்துருக்கலாம். அப்படி இது என்ன ப்ராடக்ட், நான் பார்க்காத ப்ராடக்ட்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் டைசன். என்ன எழவே அது. நிறைய இன்ஃப்ளூயன்சர், நிறைய ஆர்டிஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் சொல்ல முடியாது, இவங்க டார்கெட்டே இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து பெரிய பிராண்டாக ப்ரொமோட் பண்ணப்பட்ட இந்த பிராண்டை நான் வாங்கியிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும். ஸோ இதோட ப்ரூட்டலான ரிவ்யூ தான் நான் இன்னைக்கு என் சேனலில் போட போகிறேன். நீங்கள் யாராவது டைசன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க. நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து டைசனுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்துருவோம். எனக்கு தெரியும், நான் வந்து டைசன் வாங்கணும்னு நினைக்கும் போது நான் வந்து எல்லாரோட வீடியோவுமே பார்ப்பேன். அப்படி என்னதான் தான் இருக்கு டைசன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன் நான். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. ஸோ அப்படி இதில் என்னெல்லாம் இருக்குன்னு மேக்ஸிமம் டைசன் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் திருப்பியும் வந்து ஒரு தடவை உங்ககிட்ட காமிக்கிறேன். ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுலலாம் வந்து நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்டும் பண்ணுவோம். அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு இது அதுதான் வாய் கொளறதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? அதோட எக்ஸ்டென்ஷன் கேபிள். இதில் ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இட் ஹேஸ் அ லாங் எக்ஸ்டென்ஷன் கேபிள். இதை நான் அப்படி சுருட்டிலாம் வச்சிருக்கேன். சரியான பெரிய எக்ஸ்டென்ஷன் கேபிள் இருக்கும், which is a very big advantage. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அட்டாச்மெண்ட் வைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டாச்மெண்ட். இப்போ அப்படியே நீங்கள் தலை குளிச்சுட்டு வரீங்கன்னா அப்படியே இந்த டைசன் ஆட்லாம் வரும், இப்படி போட்டு இப்படி பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்டு. செகண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்னர். இது வந்து உங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து பிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 900 ருபீஸ்க்கு வரும் இந்த அட்டாச்மெண்ட். இது நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினா கூட உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே உங்கள் பட்ஜெட் தாண்டாது. ஆனால் இதோட பட்ஜெட் வந்து 40,000 ரூபாய், 45,000 ரூபாய். என்னடி சொல்ற? தேர்ட், இது வந்து இந்த சலூன் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஹேர் ஃபினிஷ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணலாம், இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் இருக்க அட்டாச்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் டைசன் வச்சு இவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருந்த ஒரு விஷயம். இது வந்து அந்த ஏர் கர்லர். இது வந்து 2 அட்டாச்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து இந்த ட்ரம்மு, இன்னொன்று வந்து இந்த ட்ரம்மு. இந்த ஹேர் கர்லர் தான் வச்சு ரொம்ப வருஷமாக ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. பட் தெர் இஸ் அன் அதர் பிராண்ட். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆப்பிள் இருக்கும் அந்த பிராண்ட் என்னன்னு, அதோட அட்டாச்மெண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது வந்து 48,000. அப்படியே அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதே அட்டாச்மெண்ட் இருக்கும். அது வந்து 20,000 சம்திங் தான் இருக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் டூல் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்ட்ரா ஹேர் வந்து வராது. விச் மீன்ஸ் இப்போ மேலே தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹேர்லாம் அப்படி இப்படி கோம்பாகி இப்படி அழகாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நடந்ததில்லை. சோலி முடிச்சு. இந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அட்டாச்மெண்ட் கிடையாது, இது வந்து டைசனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு. இது என்ன பண்ணும், இப்படி வச்சு இப்படி இங்கே பாருங்க தெரியுதா, இந்த மாதிரி வந்து இது க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு இந்த ப்ரஷ் தராங்க நமக்கு. நிறுத்துங்களாண்டா, வர நிறுத்துறவன. மற்ற ஏர் ட்ரையர்ஸாக இருக்கட்டும், மற்ற ஹேர் டூல்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஹீட், எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் பண்ணி தட் வில் கிவ்ஸ் யூ சம் ஸ்டைல் டு அ ஹேர். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்ததுன்னா, வர காற்று வந்து இதுக்குள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகிட்டு அந்த காற்று வந்து இதுவரையும் வந்து that's why it's called an air wrap. ஓ அப்படியா விஷயம். இந்த ஒரு கோம்பு வரும் உங்களுக்கு. இது எவ்வளோ காஸ்ட்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த ஒரு கோம்பு நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா திருப்பி ஒரு 2,500 ருபீஸ் கொடுத்து இந்த ஒரு கோம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இதில் சீவுறேன், ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தெரியாது.
டைசன்னா பேர் மட்டும்தான் டைசன் இருக்கும், உங்களுக்கு வேற எந்த வேரியேஷனுமே தெரியாது. எல்லாம் டெக்னாலஜி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஸ்டைலிங். இனஃப் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆனு, இது வந்து ஆஃப். இது இல்லாமல் இதில் வந்து 3 ஹீட் மோடு இருக்கும். ஒன்று வந்து கோல்டு மோடு, மிச்சம் 2 வந்து ஹீட் மோடு. இதில் வந்து ஃபேன் ஸ்பீடு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேன் ஸ்பீடு, செகண்டு, தேர்டு, அவ்வளோதான். தெரியுது, நீ மூடு. இப்போ நான் வந்து கோல்ட் ஷாட் வச்சு ஃபுல் ஏர் ஃப்ளோ வச்சு பண்ணும்போது அப்பா அப்படி இருக்கும். ஒரு பேய் படத்தில் வர எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஜோக் இல்லையா? ஸோ செகண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்னர். இந்த ஸ்ட்ரெயிட்னருக்கு அதோ இங்கே இருக்குது. இப்படி ஒரு கிளிக்கு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிடும். இது எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட பிஃபோர் வச்சுக்கோங்க, இது வந்து என்னோட ஆஃப்டர் வச்சுக்கோங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு நல்ல ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த ஹீட் ப்ரொடெக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணுற ஹீட் ப்ரொடெக்டரும் இதுதான். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோமா? இப்போ இதை வந்து அதே கோல்ட் ஷாட்டில் தான் வச்சுருக்கேன். எனக்கு ஹீட் எதுவும் தேவையில்லைங்கிறதுனால கோல்ட் ஷாட்டில் வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக நான் ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ரிசல்ட்டு. இதுவே நான் கோல்ட் ஷாட்டில் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஹீட் வச்சுட்டு நான் இதே மாதிரி பண்ணணும்னா அவ்வளோதான். இதுதான் என்னோட ஆஃப்டரு, இது வந்து என்னோட பிஃபோர் ஹேர். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஸோ இது இட்ஸ் அ தம்ஸ் அப். இந்த டூல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயாவது எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் வேணும்னா இந்த டூல் வந்து இட்ஸ் அ தம்ஸ் அப். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இது என்ன பண்ணுவேன், இதை ஆன் பண்ணிட்டு இப்படி பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஹீட்டில் ஒரு 10 செகண்ட்ஸ் வைக்கணும், கோல்டில் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வைக்கணும். இப்போவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டைல் டூலோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து இப்படி இந்த டெக்ஸ்சரில் இருக்குது, இப்படி இருக்குது. நான் வந்து சலூனில் பண்ணுற மாதிரி இது இப்படி எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணுவேன், இந்த ஹேர் வந்து இப்படி வரும். லெட் மீ ஷோ யூ அகேன். See, இப்படி வந்துருச்சா? இதுதான் இதோட அவுட்புட்டு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஸோ டைசனே ஃபேமஸ் ஆனது வந்து இந்த ஒரு பேரல்னால தான். டைசன் காட் அ ஹியூஜ் ஹிட். ஏன்னா இது நம்ம பண்ணி முடிக்கும் போது வில் லுக் லைக் ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஒரு அவுட்புட் இதில் கிடைக்கும். இதுதான் ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எனக்கு வந்து ஒர்க் ஆகலையா இல்லை என் முடிக்கு டைசன் செட் ஆகலையான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடித்து ஒரு சைடு வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகுது, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிக்காமல் இன்னொரு சைடு வந்து எவ்வளோ நேரம் இந்த கேர்ள்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கத்தானே போற. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துட்டு இதை வந்து இங்கே பின் பண்ணிவிட்டு I'll go to start with this. இந்த சைடு எனக்கு கேர்ள்ஸ் இப்படி இருக்கணும், இந்த சைடு எனக்கு கேர்ள்ஸ் இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும்னா அவுட்வேர்டு இப்படி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து செக் பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதான் அவுட்வர்ட் கர்ல்ஸு. ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சாலே உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்துடும். அடுத்து இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நம்ம போட போகிறது கிடையாது. என்னால முடியலடா. ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் மேக்ஸிமம் ஹீட்டு மேக்ஸிமம் ஃபேன் ஸ்பீடு வச்சு ஒரு 5 to 10 செகண்ட்ஸு, அதே கோல்ட் ஷாட்டில் மேக்ஸிமம் ஃபேன் வச்சு 5 to 10 செகண்ட்ஸ், அவ்வளோதான். மாஸ்டர் நெக்ஸ்ட். இப்போ மேலே இருக்க ஹேர்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். இது 2 செஷனாக பிரித்து நம்ம கோன் டூ. சரி, ஓகே. இப்போ இந்த சைடும் பண்ணிவிட்டு வில் see how this output எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சைடு வந்து நம்ம ஹேர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து அடிக்கலை. இப்போ நம்ம இந்த சைடு பண்ண போகிறோம். இந்த சைடுக்கு ஆப்வியஸாக இங்கே வந்து ஒரு டேர்ன் இருக்கும். அதை இப்படி நீங்கள் திருப்பினீங்கன்னா இது வந்து இந்த சைடு அவுட்வர்ட் கர்ல்ஸ் மாதிரி அந்த சைடு ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டட் ஸ்ப்ரே அதே தான் ரிப்பீட் நான் எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ஸோ இதில் இந்த சைட் ஆஃப் த ஹேர் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி I'm going to use a fixing spray.
இப்போ வந்து நான் இது யூஸ் பண்ண போகிறேன். அப்போது வந்து பிபியில் வந்து ஒருத்தவங்க இதை வச்சுருந்தாங்க. வச்சுருக்கும் போது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏங்க அந்த உங்கள் கிட்டே இருக்குல்ல அந்த டைஸை நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஷீ மென்ஷன் தட் அங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது என்னது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஏன் இதை கேட்டோம், நம்ம கேட்காமே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை வந்து பிபிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நான் சொல்லி ஃபீல் பண்ணேன், சரி இவ்வளோ நாள் நான் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அது பார்த்து அவங்க கிட்ட வந்து கேட்கும் போது அவங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து அது எப்படி உங்ககிட்ட இல்லாத எப்படி அந்த ஒரு பொருள் இருக்கலாம், அதுக்கு யார் ஒன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எனக்கு டைசனே வாங்கி தந்தாங்க. கடவுள் இருக்கிறாங்க மாரே. அதனால ஐம் தேங்க்ஃபுல் டு தட் பர்சன் நவ். எனக்கு வந்து என்ன தெரியுமா, நான் இப்போன்னு கிடையாது, எனக்கு இந்த மாதிரி எத்தனை சினாரியோ நடந்ததுனால நான் டைசன் வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு 45,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எனக்கு மனசு வராது ஹானஸ்ட்லி. அதனால நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரு கிஃப்டாக வந்ததுனால மட்டும்தான் நான் இதை வாங்கினேன். என் கேமராமேன் வேறு கோச்சிக்கிறார், ஏமா மூஞ்சி கேமரா இங்கே இருக்குது, என்னமா வந்து அந்த பக்கம் திரும்பி திரும்பி பேசினேன்றாரு. எனக்கு புரியுது, கேட்குது. அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஹேரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அடுத்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிக்கிறோம், அவ்வளோதான். கடைசி ஏ. இது நீங்கள் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் நான் இப்படி பண்ணுவேன். அவ்வளோதான். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இங்கே பாருங்கள், இந்த சைடு நான் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போடல, இதுதான் என் முடி. ஆக்சுவலாகவே என் முடி இப்படி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டிருக்கேன், இதுதான் என் முடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே ஐம் டேம் ஷூர் இதுவுமே ஒரு 5-10 நிமிஷத்தில் எனக்கு காலி ஆகிற ஒரு ஸ்டைல் தான் இது. ஸோ நான் இவ்வளோ அமௌண்ட்டை டைசனில் இன்வெஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. அண்ட் ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட் நாட் டு பை அ டைசன் பிகாஸ் இட்ஸ் ஓவர் ரேட்டட். இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் ஓவர் ரேட்டட். நம்ம ஒரு ஹேர் டூல் வாங்க போகிறோனாலே அந்த ஹேர் டூலில் வந்து பேசிக்காக பார்க்குற விஷயம் வந்து அதோட ஸ்டே ஹவர்ஸ். இது நான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டு எனக்கு ஸ்டே ஹவர்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னா, இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போடாமல் ஒன்றுமே இல்லை. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போடணும்னா இது ஒன்றுமே இல்லை. தினம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே போட்டேன்னா என் ஹேர் என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். தினமும் நான் தலை குளிக்கணும், தினமும் நான் இதுக்காக வந்து எஃபர்ட் போட்டு ஒரு செஷனாக எடுத்து பண்ணணும். ஸோ இட்ஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டைசன். இது சொல்கிறதுக்கு எனக்கே மனசு வலிக்குது. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய டைசன் ஃபேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காலகட்டத்தில் என்னோட யூடியூபோட ஹிஸ்ட்ரி எல்லாமே டைசன்ல என்ன இருக்கும், டைசன் தான் இருக்கும். பட் நவ் ஐ எம் சேயிங் நோ டைசன், ப்ளீஸ் do not buy it. And that's all for the video. Tata, bye bye.